ஹாய் வணக்கம், நான் ஜெயின் பேங்கிங் மினிட்ஸ் சேனலுக்காக இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா SBI கார்டு ஆப் யூஸ் பண்ணி எப்படி வந்து ரிவார்ட் பாயிண்ட்ஸை ரெடீம் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு டெமோ காட்ட போகிறேன். ஏற்கனவே வந்து இந்த SBI கார்டு ஆப்பை எப்படி இன்ஸ்டால் பண்ணி உங்கள் ஃபோனில் செட் பண்ணுறது, எப்படி எம்பின் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் செட் பண்ணுறது, அந்த ஆப்பில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி ஓவர்வியூ வந்து நான் தனியாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோக்கான லிங்க் வந்து எனக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த வீடியோ செக் பண்ணிக்கோங்க. இன்னும் இந்த ஆப்பை நீங்கள் யூஸ் பண்ணலைன்னா. நீங்கள் வந்து SBI கார்டை வந்து மேனேஜ் பண்ணுறதுக்கு இன்டர்நெட்டில் லாகின் ஆகுறீங்க, லேப்டாப்பில் லாகின் ஆகுறீங்க, மொபைல் ப்ரௌசரில் லாகின் ஆகுறீங்க அப்படின்னா இந்த ஆப்பை யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இன்னும் உங்களுக்கு பெட்டராக இருக்கும், ரொம்ப ஹேண்டியாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நிறைய விஷயங்கள் பண்ணலாம். லைக் பேமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணிக்கலாம். அப்புறம் பில் பேமெண்ட்ஸ் மட்டும் இல்லாமல் உங்களோட நீங்கள் ஷாப்பிங் பண்ணும்போது ஆகக்கூடிய பேமெண்ட்ஸையும் கூட பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டோம் இப்போ அப்படின்னா இதில் வந்து ரெடீம், அதாவது ரிவார்ட் பாயிண்ட்ஸ் கலெக்ட் ஆகிருக்கு இல்லையா, அந்த ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து எப்படி ரெடீம் பண்ணுறது இந்த ஆப் மூலியமாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்க போகிறோம். வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு, யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஒரு செகண்ட் ஆகும், ஆனால் எனக்கு அது மிகப்பெரிய மோட்டிவேஷன். ஓகே, இப்போ நம்ம வீடியோக்கு போகலாம். ஆப்பை நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். ஆப்பில் வந்து 3 விதமாக லாகின் ஆகலாம். நீங்கள் வந்து உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட், அதாவது ப்ரௌசரில் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுறீங்க இல்லையா, அதே மாதிரி போட்டு லாகின் ஆகலாம். அப்படி இல்லைனா ஃபஸ்ட்டு ஆப் செட் பண்ணும்போது ஒரு எம்பின் செட் பண்ணிப்பீங்க, அந்த எம்பின் யூஸ் பண்ணி லாகின் ஆகலாம். ஸோ முதல் லாகினை விட செகண்ட் நான் சொன்ன டைப் வந்து ரொம்ப ஃபாஸ்டர். இல்லை உங்கள் ஃபோனில் வந்து ஃபிங்கர் பிரிண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் இருக்குது அப்படின்னா ஃபிங்கர் பிரிண்ட் லாகினை நீங்கள் எனேபிள் பண்ணிக்கலாம். அது எப்படி பண்ணுறதுன்றதையும் போன வீடியோவில் நான் சொல்லியிருக்கிறேன். அந்த இன்னொரு வீடியோவில் அந்த வீடியோக்கான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது. ஸோ இப்போ நான் ஃபிங்கர் பிரிண்ட்டை யூஸ் பண்ணி லாகின் பண்ண போகிறேன். லாகின் ஆகிட்டேன். ஃபிங்கர் பிரிண்ட் யூஸ் பண்ணும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக லாகின் ஆகிடலாம். ஸோ லாகின் ஆனதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மேலே டாப் லெஃப்ட்டில் வந்து 3 கோடு இருக்கு இல்லையா, அதை ப்ரெஸ் பண்ணுங்கள். ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணிங்கன்னா ரிவார்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். ஸோ கிளிக் பண்ணும்போது உங்கள்கிட்ட எவ்வளோ ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிற சம்மரி வந்து இந்த இடத்துல காட்டும். உங்களோட பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி கீழே என்னென்ன ரிவார்டு விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத வந்து கீழே காமிக்கிறது. ஸோ இப்போ நம்ம இருக்கிறது பார்த்தீங்கன்னா சம்மரி பேஜ். இந்த பேஜில் வந்து என்னென்ன பாயிண்ட்ஸ் இருக்குது, ரிவார்ட் கோல்ஸ்லாம் செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஷார்ட்டான சம்மரி வந்து காமிக்குது. ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சம்மரி, ரெடீம், ஹிஸ்ட்ரின்னு 3 டேப்ஸ் இருக்குது. ஸோ அதில் ரெடீம் அப்படிங்கிற டேப்பை இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கிற பாயிண்ட்ஸுக்கு ஏற்ற மாதிரி என்னென்ன ஆப்ஷன்ஸ்லாம், என்னென்ன மாதிரி விஷயங்களெல்லாம் நீங்கள் வந்து ரெடீம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல காமிக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. ஸோ இதில் ப்ரௌஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா மேலே வந்து நீங்கள் சர்ச் பண்ணிக்கலாம். ஸோ பர்டிகுலர் கம்பெனியோட வவுச்சர் எனக்கு வேணும், நான் வந்து அடிக்கடி ரேமண்ட்ஸ் போவேன், நான் வந்து அடிக்கடி பேட்டாக்கு போவேன், ஸோ இந்த மாதிரி எனக்கு பர்டிகுலர் கம்பெனியோட வவுச்சர் வேணும்னாலும் சர்ச் பண்ணிக்கலாம். இல்லை பர்டிகுலர் டைப் ஆஃப் ப்ராடக்ட் வேணும், டாய்ஸ் வேணும், வந்து அப்பேரல்ஸ் வேணும், ஆக்சசரிஸ் வேணும்னா நீங்கள் என்ன வேர்டு வேணுமோ அதை மேலே டைப் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ரேமண்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணுறேன். டைப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா மேலே வந்து ரேமண்ட்ஸ்க்கு 1000 rupees அண்ட் 500 rupeesக்கு 2 வவுச்சர்ஸ் காமிக்குது, வவுச்சர்ஸ். ஸோ இந்த வவுச்சர்ஸை வச்சு நான் வந்து ஷாப்பில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ நான் 1000 rupeesக்கான அந்த வவுச்சரை கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா என்னென்ன ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா, நான் 4200 ரிவார்ட் பாயிண்ட்ஸை யூஸ் பண்ணலாம், இல்லைனா 2100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 500 rupees வந்து யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே 2 ஆப்ஷன் காட்டுது. ஸோ என்கிட்ட அவைலபிள் பாயிண்ட்ஸ் வந்து 6000 சம்திங் இருக்குது. அதனால் நான் ஃபுல்லாகவே ரிவார்ட் பாயிண்ட்ஸை நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது அப்படி இல்லை உங்ககிட்ட வந்து பாயிண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்குது, சப்போஸ் 3000 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா 2100 பாயிண்ட்ஸையும் இந்த ஆப்ஷன் இருக்குது இல்லையா, இந்த ஆப்ஷனை செலக்ட் பண்ணலாம். அதாவது 2100 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் 500 rupees அப்படின்னு செலக்ட் பண்ணிக்கலாம். இல்லை பாயிண்ட்ஸே வந்து சஃபிஷியண்ட்டாக இருக்குன்னா இப்படி போட்டுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இதுக்கு கீழே இருக்கிற வவுச்சர் உங்களுக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸ் இருக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கிஃப்ட்ஸை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து எனக்கு இருக்கிற பாயிண்ட்டுக்கு தகுந்த மாதிரி ஒரு கிஃப்ட்டை நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். 4200 ரிவார்ட் பாயிண்ட்ஸ் இதில் செலவாகும். எனக்கு கிடைக்கக்கூடிய வவுச்சர் வந்து 1000 rupeesக்கான வவுச்சர். ஸோ இதை வந்து நான் ரேமண்ட் ஷாப்பில் ஷாப்பிங் பண்ணும்போது இந்த வவுச்சரை கொடுத்தேன்னா எனக்கு 1000 rupeesக்கு வந்து அவங்க அந்த பில்லில் வந்து இந்த வவுச்சரை எடுத்துக்குவாங்க, கழிச்சுக்குவாங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நான் செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ செலக்ட் பண்ணிவிட்டு கீழே வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறத பார்ப்பீங்க. இது வந்து ஒரு வவுச்சர், ஓகேவா? ஸோ இதில் வந்து எப்படிலாம் கிடைக்கும், எவ்வளோ நாளுக்கு அப்புறம் கிடைக்கும், நீங்கள் எங்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், எப்படிலாம் யூஸ் பண்ணலாம், எத்தனை நாளைக்குள்ளே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில விவரங்கள் வந்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் வந்து நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. ஸோ கீழே பார்த்தீங்கன்னா செட் கோல், ஆட் டு கார்ட், ரெடீம் கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் இருக்கிறத பார்ப்பீங்க. ஸோ செட் கோல் அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்ட்டை நினச்சி வச்சுருக்கிறீங்க, கண் வச்சுருக்கிறீங்க, அந்த ப்ராடக்ட்டுக்கு ஏற்ற பாயிண்ட்ஸ் இன்னும் வரலை அப்படின்னா செட் கோல்னு போட்டுட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலவு பண்ணும்போது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் ஆட் ஆகிட்டே வரும்போது உங்களுக்கு அந்த ப்ராடக்ட்டுக்கு தேவையான பாயிண்ட்ஸ் ரீச் ஆனதும் உங்களுக்கு வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ அதை வந்து நீங்கள் செட் கோல்னு போட்டிங்கன்னா வரும். இப்போ வந்து
நம்ம ஆட் டு கார்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ ஐட்டம் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ண இந்த 1000 ரூபாய்க்கான வவுச்சர் வந்து கார்ட்டில் ஆட் ஆயிடுச்சு. இப்போ அடுத்து என்ன பண்ணால் ரிடீம் கார்ட்டுக்கு போங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களோட கார்ட் இங்கே இந்த இடத்துல காமிக்குது. ஸோ என்னோட பாயிண்ட் சம்மரியில் பொறுத்து 4200 பாயிண்ட்ஸ் இதுக்கு எடுத்துக்கும். எனக்கு கிடைக்கக்கூடியது 1000 ருபீஸ்க்கான வவுச்சர். மீதி பாயிண்ட்ஸ் எவ்வளோ அப்படிங்கிற சம்மரி வந்து இந்த இடத்துல காமிக்குது. ஸோ இப்போ வந்து நான் செக் அவுட்னு கொடுக்க போகிறேன். கண்டினியூ ரெடீம்னு கொடுத்தீங்கன்னா இன்னும் வேறு ஏதாவது ப்ராடக்ட்ஸ் நீங்கள் மிச்சம் இருக்க பாயிண்ட்டுக்கு வாங்கிக்கலாம். ஸோ இப்போ வந்து இந்த ஐட்டம் வந்து எங்கே டெலிவரி ஆகும், இது வந்து வவுச்சருங்கிறனால என்னோட மெயில் ஐடி என்னோட மொபைல் நம்பருக்கு டெலிவரி ஆகும். ஸோ அதை டிக் பண்ணுறேன். நான் டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸையும் டிக் பண்ணுறேன். ஸோ இது ரெண்டையும் நான் டிக் பண்ணிக்கிறேன். பண்ணிவிட்டு ப்ளேஸ் ஆர்டர்னு கொடுக்குறேன். ஸோ ரிடப்ஷன் ரெக்வஸ்ட் வந்து அக்செப்ட் ஆயிருச்சு, ஓகேன்னு கொடுக்குறேன். அவ்வளோதான். ஸோ இப்போ என்னோடய பாயிண்ட்ஸ் வந்து ரெடீம் ஆயிடுச்சு. ப்ரீவியஸ் பேலன்ஸ் வந்து இருந்தது, இப்போ ரெடீம் ஆனது இவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு இந்த சம்மரி வந்து இப்போ எனக்கு காமிக்குது. ஸோ அவ்வளோதான், நம்ம வந்து ரெடீம் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இந்த வவுச்சர் வந்து 2-3 நாட்களுக்குள்ளே நமக்கு வந்துடும். சில நாள் வந்து எனக்கு சேம் டேவே வந்து டெலிவர் ஆயிருக்கு. நான் நிறைய பேட்டா வவுச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டேவே வந்து டெலிவர் ஆகிடும். ஸோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் த சிட்டி. ஸோ நீங்கள் வந்து வவுச்சர் இல்லாமல் வேறு ஏதாவது ஃபிசிக்கல் ப்ராடக்ட் போட்டிங்க அப்படின்னாலும் உங்களோட சிட்டி எங்கே இருக்குது அப்படிங்கிறத பொறுத்து அந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு ஷிப் ஆகும். ஏதாவது கிஃப்ட்ஸ் போட்டிங்க அப்படின்னா. ஸோ இது வவுச்சர் அப்படிங்கும்போது கொஞ்சம் சீக்கிரம் ஆகிடும். அதாவது உங்களோட ஃபோனுக்கு SMS ஆகும், உங்களோட மெயில் ஐடிக்கு ஒரு இமெயில் ஆகும் இந்த வவுச்சர் வரும். ஸோ அந்த வவுச்சரை வந்து நீங்கள் ஷாப் பண்ணும்போது நீங்கள் ஷாப்பில் காமிச்சிங்கன்னா அதை வந்து ரெடீம் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதாங்க. ரிவார்ட் பாயிண்ட்ஸ் வந்து SBI கார்டு ஆப்பை வந்து யூஸ் பண்ணி ரெடீம் பண்ணுறது ரொம்பவே சிம்பிள். எப்படிங்கிறத இன்றைக்கி டெமோ பார்த்தோம். ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட இந்த இன்ஃபர்மேஷனை ஷேர் பண்ணுங்கள். இன்னும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இந்த வீடியோஸ்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்க்கலாம். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷனோட நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் ஜேன். நன்றி, வணக்கம்.